الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تجعلنا مع القوم الظالمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அக்கிரமங்கள் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தார்களோடு எங்களை நீ ஆக்கிவிடாதே என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். இந்த துஆவில அநியாயங்களும் அக்கிரமங்களும் அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் பெறக்கூடிய செயல்களை விட்டு, அப்படி அந்த செயல்களை செய்த அந்த கூட்டத்தார்களோடு யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி விடாதே என்பதாக அவனிடத்தில் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களோடும் முஃமின்களோடும் முத்தகீன்களோடும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துஆ இது. நரகவாதிகளை நேரடியா கண்ணுல அவங்க பார்த்து அந்த நரகவாதிகளுடைய அந்த அழுகை குரல்கள், அந்த நரகவாதிகளுடைய அந்த கடுமையான அருவருப்பான சப்தங்களை காதுல கேட்டு, அந்த நரகவாதிகள் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை கண்களால பார்த்து அவங்க பயந்து போய் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ தான் இது. ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, இந்த அக்கிரமக்காரங்களோடு எங்களை நீ ஆக்கி விடாதே என்பதாக. அப்போ அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதை விட்டோம், யா அல்லாஹ், உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை விட்டோம், யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய அந்த மனிதர்களை விட்டோம் எங்களை நீ பாதுகாத்து கொடு என்பதாக அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய வணக்க வழிபாடுகள்ல தன்னுடைய அடியான் சரியாக இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். அதை யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ, யா அல்லாஹ், நீ எதற்கு எங்களுக்கு நீ கட்டளையாக கொடுத்திருக்கின்றாயோ அதை நான் சரியா நிறைவேற்றணும், நீ எதை எங்களுக்கு நீ சொல்லுகின்றாயோ, எது உன்னுடைய கட்டளையாக இருக்கிறதோ அதை நான் சரியா நிறைவேற்றணும், அத்தகைய உதவியை நீ எனக்கு செய் என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் புரியப்படுகிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடையான் அந்த அடியானை பார்த்து. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்லயே அல்லாஹ் எதை ரொம்ப விரும்புறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய உதவி இருக்குதுல்ல. நான் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யறேன், எல்லாம் நான் உனக்காக வேண்டி செய்யறேன், எனக்கு நீ உதவி செய். யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டிய செய்யக்கூடிய இந்த இபாதத்தை நான் தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கு உதவி செய் என்பதாக இறைவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அந்த உதவி, அந்த துஆ, அந்த அடியானின் மீது அல்லாஹ் பிரியப்படுறான். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், நிச்சயமாக ஒரு அழகான, ஒரு இன்பமான ஒரு உறைவிடம் உங்களுக்கு என்னிடத்துல இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், நிச்சயமாக அழகான இன்பமான உறைவிடம் அல்லாஹ்விடத்துல, என்னிடத்துல அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, என்னிடத்துல உங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க. அந்த உறைவிடம், அந்த அன்பான அந்த அழகான உறைவிடம் யாருக்கு அல்லாஹ் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்க, பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க கேளுங்க, அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவிற்கு உண்மையாக அடிபணிந்தவர்கள், இன்னும் பொய் இல்லாமல் வாழக்கூடிய உண்மையாளர்கள், தீமையிலிருந்து, பாவமான காரியங்களிலிருந்து, பாவமான செயல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவர்கள், இவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல அன்பான, உண்மையான, கண்ணியமான ஒரு உறைவிடம் அல்லாஹ்விடத்துல இருக்கிறது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய வசனங்களிலே சொல்லி காண்பிக்கின்றார். அப்ப அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறைவிடத்துல என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதுல அந்த சொர்க்கத்துல, அது அல்லாஹ் உறைவிடம் என்பது சொர்க்கத்தை சொல்றான். அந்த சொர்க்கத்துல அழகான சோலைகள் இருக்கும்,
அந்த சொர்க்கத்துல நீர் அருவிகள் இருக்கும், அதிலேயே நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்களுக்கு அங்கு துணை வீரர்களும் இருப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான திரு பொருத்தமும் உங்களுக்கு அங்க கிடைச்சிரும். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹுவுக்கு அடிபணிந்தார்களோ, யார் அல்லாஹுவிற்கு உண்மையாக அடிபணிந்தார்களோ, யார் உண்மையாளர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய சொர்க்கத்தில நுழைந்து அதில பிரவேசிக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. இரண்டாவது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நன்மைகளிலேயே சிறந்த நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அடையாளப்படுத்துறாங்க. அதுல இது ஒரு மிக சிறந்த ஒரு நன்மை. என்ன அப்படின்னு சொன்னா, பிறருக்கு நன்மை கிடைக்கும் ஒரு செயலை நாம செஞ்சு கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு நாம செய்யக்கூடிய அந்த செயலால் அவருக்கு ஒரு நல்லது நடக்கும், நாம செய்யக்கூடிய ஒரு செயலால் அவருக்கு நன்மை கிடைக்கும், அவருக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை செய்யறது. அந்த மாதிரி ஒரு செயலை நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்துல ஒரு தர்மமாக கருதப்படும். தர்மம் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உடலில் அமைத்திருக்கக்கூடிய அந்த எலும்பு மூட்டுகளுக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடம்புல அங்கங்க மூட்டு இருக்கு, அந்த மூட்டுல ஏதாவது ஒண்ணு நிலைவிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நடுவுன அந்த மூட்டுல மறுபடியும் இருக்கிற மூட்டை சேர்க்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சோண்டு லைட்டா விலகிடுச்சுனால, ஜவ்வு விளங்கிடுச்சுனால அதனுடைய வலி, அதனுடைய வேதனையை நம்மளால தாங்க முடியாது. அப்ப மூட்டு விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா, கால்ல மூட்டு விலகிடுச்சுன்னா நடக்க முடியாது, கையில மூட்டு விலகிடுச்சுன்னா கையை செயல்படுத்த முடியாது. அதுக்கு கட்டு போட்டு அந்த மூட்டை ஒன்னோடு ஒன்னாக ஒட்டி வைக்கிறவங்களாட்டியும் அது எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அல்லாஹ் அந்த மூட்டுகளை தான் நமக்கு ஒன்றிணைச்சு வச்சிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காக வேண்டியும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணுங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வதில்லை என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது முடியாத காரியம். இருக்கிறவங்க செய்யறாங்க, இருக்கக்கூடியவர்களாலும் தினந்தோறும் தர்மம் செய்வது என்பது சிரமம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கு மத்தியில நீங்கள் நீதி செலுத்தி வாழுங்கள். மக்களுக்கு மத்தியில, உங்க குடும்பங்களுக்கு மத்தியில என்ன செய்யுங்க, நீதி செலுத்துங்கள், அதுவும் ஒரு தர்மமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறும். அப்புறம் பிறருடைய நடன் நாடுவது தர்மமாகும். ஒவ்வொரு எலும்புக்காக வேண்டியும் ஒவ்வொரு எலும்பினுடைய மூட்டுக்காக வேண்டியும் நாம் செய்வது தர்மமாகும். இவைகள்லாம் சிறந்த நன்மைகளை பெற்று தரக்கூடியது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது, பெருமானார் இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுக் கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் நீ எனக்கு துன்பத்திலும் நற்கூலியை வழங்குவாயாக, மேலும் அந்த துன்பத்தில எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்பத்திலும் எனக்கு சிறந்ததை எனக்கு நீ பகரமாக வழங்குவாயாக. ஒவ்வொருவருக்கும் துன்பம் ஏற்படும் பொழுதும் இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடுமையான நெருக்கடியும் துன்பமும் வரும்போது நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்துல எனக்கு நீ நல்லதை கொடு, இந்த துன்பத்துக்கு பகரமாக நீ எதை எனக்கு சிரமமா கொடுத்திருக்கிறையோ, எதை நீ எனக்கு கஷ்டமா கொடுத்திருக்கிறையோ, எதை நீ எனக்கு சோதனையா கொடுத்திருக்கிறையோ, இதையே எனக்கு நீ சிறந்ததாக ஆக்கி வை, இதை விட அடுத்து எனக்கு நீ சிறந்ததை ஆக்கி வைப்பாயாக என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த துன்பத்திற்கு பகரமாக ஒரு இன்பத்தை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமி ஸாலிமீன், அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாயிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.